Hi friends, welcome to Bless program. Friends, இந்த Bless programல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? Friends, இதே ஹாப்பினஸோட நம்ம ப்ரோக்ராமை பிரேயர் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பாட்டுக்கு துள்ளி குதிச்சு ஆக்ஷன் பண்ணிட்டு வந்துடலாமா? Yes, that's the book for me. I stand alone on the word of God. The B-I-B-L-E. The B-I-B-L-E. Yes, that's the book for me. I stand alone on the word of God. The B-I-B-L-E. The B-I-B-L-E. I'll take it along with me. I'll read and pray and then obey. The B-I-B-L-E. The B-I-B-L-E. I'll take it along with me. I'll read and pray and then obey. The B-I-B-L-E. By F-A-I-T-H, I'm S-A-V-E-D. I'll stand alone on the word of God. The B-I-B-L-E. By F-A-I-T-H, I'm S-A-V-E-D. I'll stand alone on the word of God. The B-I-B-L-E. I'll stand alone on the word of God. The B-I-B-L-E. வாவ், எல்லாரும் செம்மையாக ஆக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டீங்க. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஏசப்பாவை வொர்ஷிப் பண்ணிட்டு வந்துடலாமா? எஸ், ஜெபமில்லாத வீடு கூரையில்லாத வீடு சொல்லுவாங்க. ஜெபம் ரொம்ப முக்கியமானது. அதுவும் டெய்லி ஜெபிக்கணும். நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து பாடுவோமா? இந்த ஜெப நாளில் கூட ஜெபிக்க முடிய கிருபை தாங்க. சபைக்குள்ள ஒரு ஜெப ஆவி வரட்டும். சிறுவர்கள் ஜெபிக்கிறத பார்க்கணும், வாலிபர்கள் ஜெபிக்கிறத பார்க்கணும். ஊழியர்களாகிய நாங்கள் இன்னும் அதிகமாக சமூகத்துல கிடக்க கிருபை தாங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே எந்த வேலையும் செய்யறதுக்கு முன்னால ஜெபிக்க கிருபை தார். சொல்லுமா? அனுதீனம் ஜெபிப்பதாலே சாத்தானின் எதிராளி, ஜெபிப்பதை மறந்து விட்டால் சாத்தானின் கூட்டாளி. அனுதினம் ஜெபிப்பதாலே சாத்தானின் எதிராளி, ஜெபிப்பதை மறந்து விட்டால் சாத்தானின் கூட்டாளி. கூட்டாளியானி எதிராளியானி, யோசித்துப்பானி யோசித்துப்பா. கூட்டாளியானி எதிராளியானி, யோசித்துப்பானி யோசித்துப்பா. படுக்கைக்கு செல்லும் முன்
முழங்காலில் ஜெபித்திடு. சொம்பலாய் படுத்து விட்டால் சாத்தானின் கூட்டாளி. படுக்கைக்கு செல்லும் முன் முழங்காலில் ஜெபித்திடு. சொம்பலாய் படுத்து விட்டால் சாத்தானின் கூட்டாளி. கூட்டாளியானி எதிராளியானி யோசித்துப்பானி யோசித்துப்பா. கூட்டாளியானி எதிராளியானி யோசித்துப்பானி யோசித்துப்பா. காலையில் எழுந்ததும் வேதத்தை படித்திடு. பெப்பரை படித்து விட்டால் சாத்தானின் கூட்டாளி. காலையில் எழுந்ததும் வேதத்தை படித்திடு. பெப்பரை படித்து விட்டால் சாத்தானின் கூட்டாளி. கூட்டாளியானி எதிராளியானி யோசித்துப்பானி யோசித்துப்பா. கூட்டாளியானி எதிராளியானி யோசித்துப்பானி யோசித்துப்பா. இரவிலே தூங்கும் முன் குடும்பமாய் ஜெபித்திடு. டிவியில் மயங்கிவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. இரவிலே தூங்கும் முன் குடும்பமாய் ஜெபித்திடு. டிவியில் மயங்கிவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. கூட்டாளியானி எதிராளியானி யோசித்துப்பானி யோசித்துப்பா. கூட்டாளியானி எதிராளியானி யோசித்துப்பானி யோசித்துப்பா. கூட்டாளியானி எதிராளியானி யோசித்துப்பானி யோசித்துப்பா. கூட்டாளியானி எதிராளியானி யோசித்துப்பானி. காலமே எழுந்தினே காலமே எழுந்தினே கர்த்தரை துதித்திடு. துதிப்பதை மறந்துவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. காலமே எழுந்தினே கர்த்தரை துதித்திடு. துதிப்பதை மறந்துவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. கூட்டாளியானி எதிராளியானி யோசித்துப்பானி யோசித்துப்பா. கூட்டாளியானி எதிராளியானி யோசித்துப்பானி யோசித்துப்பா. வேலைகள் அனைத்திலும் கர்த்தரை நினைத்திடு. மனிதரை உயர்த்திவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. வேலைகள் அனைத்திலும் கர்த்தரை நினைத்திடு. மனிதரை உயர்த்திவிட்டால் சாத்தானின் கூட்டாளி. கூட்டாளியானி எதிராளியானி யோசித்துப்பானி யோசித்துப்பா. சொல்லுங்க. கூட்டாளியானி எதிராளியானி யோசித்துப்பானி யோசித்துப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாரும் அழகாக ஆராதனை செஞ்சிட்டோம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமோட தீம் என்ன? தனன்யா, இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் தீம் இருக்குது. பைபிள் அண்ட் இட்ஸ் யூனிக்னஸ், அதாவது வேதாகமத்தின் தனித்தன்மை. வாவ், அப்படின்னா இன்னைக்கு நம்ம பைபிளை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம், அப்படி தானே? கரெக்டாக சொன்ன தனன்யா. பைபிளை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஸ்டோரியோட பிரைஸ் அக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்களும் ஹாப்பியாக நம்ம பிளஸ் ப்ரோக்ராம்க்கு வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பைபிள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பைபிள் எவ்வளோ நமக்கு முக்கியம், எப்படிலாம் நமக்கு ஹெல்ப் ஆகுது, எவ்வளோ ஒரு பெரிய ட்ரெஷர் நம்ம கையில் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஷின். ஸோ பைபிளில் எத்தனை புக்ஸ் இருக்குது? பைபிள் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இல்லையா? அதில் எத்தனை புக்ஸ் இருக்குது? வெரி குட், 66 புக்ஸ் இருக்குது. அண்ட் அந்த 66 புக்ஸ் எத்தனை பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா 40 பேர் எழுதுகிறாங்க. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் ஒரு 1500 இயர்ஸ், அதாவது 1500 வருஷத்தில் 40 ஆத்தர்ஸ் வேறு வேறு டைம்லைனில் வாழ்ந்தவங்க தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த பைபிள் எழுதியிருக்கிறாங்க. அதில் எழுதியிருக்க புக்ஸ் தான் நம்ம கையில் இன்றைக்கி இருக்குது. இப்போது இந்த ஆத்தர்ஸ் எழுதியிருந்தாலும் யாரோட வார்த்தை இதில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா காடோட வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்மளே வந்து ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி யார் வாழ்ந்தாங்கன்றது நமக்கு தெரியாது.
கரெக்டாக? அந்த மாதிரி நிறைய ஒரு 500 வருஷம் 200 வருஷம் டிஃப்ரென்ஸில் வாழ்ந்தவங்க நிறைய பேர் என்ன செய்திருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து இந்த 40 பேர் சேர்ந்து ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. யாரை பற்றி அப்படின்னா, ஏசப்பாவை பற்றி இந்த பைபிளில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது மனுஷனால் முடியுமா? முடியாது இல்லையா? காட் நம்ம கூட பேசலை அப்படின்னா கண்டிப்பாக அது சாத்தியமாக இருந்திருக்காது இல்லையா? ஸோ அதுதான் பைபிளில் கூட வசனம் சொல்லியிருக்கு, எவ்ரி ஸ்கிரிப்சர் இஸ் பிரெத்ட் பை காட். அதாவது தேவ வாக்கியங்கள் எல்லாம் அவருடைய ஆவியினால், தேவனோட ஆவியினால் நமக்கு அருளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்குது. ஸோ அதே தான் இப்போ இதை உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் கிளாஸில் ஒரு டீச்சர் இருக்கிறாங்க. அந்த டீச்சர் உங்கள்கிட்ட நோட் கொடுத்து அவங்க சொல்கிறத எழுத சொல்கிறாங்க. ஸோ இப்போ டீச்சர் சொல்கிறாங்க, நீங்கள் எழுதுறீங்க. யார் சொல்கிறது நீங்கள் எழுதுறீங்க? டீச்சரோட வேர்டு தான் நீங்கள் எழுதுறீங்க. அதே மாதிரி இப்போது காட் சொல்கிறத என்ன செய்திருக்காங்க அப்படின்னா, இந்த 40 ஆத்தர்ஸும் எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம கையில் இருக்கிற பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் யார் சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா, காட் சொன்னது. எந்த மனுஷங்களோட வேர்ட்ஸும் இல்லை, அது காடோட வேர்டே நம்ம கையில் இருக்குது. அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு ட்ரெஷர் இல்லையா? ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரெஷர், ஒரு வெப்பன் தான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா நம்மளுடைய கையில், நம்ம வீட்டில் இன்றைக்கி பைபிளாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இதோட வேல்யூவை நம்ம அறிஞ்சால் தான் நம்ம என்ன செய்வோம், இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ பைபிள் நம்ம டெய்லி படிக்கிறதுனால நமக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுது, எப்படிலாம் ஹெல்ப் ஆகுது அப்படின்றதுல ஒரு 3 விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல என்ன அப்படின்னா, பாவத்தை ஜெயிக்கிறதுக்காக, மேற்கொள்கிறதுக்காக நமக்கு பைபிள் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம எல்லாருக்கும் தாவீது ராஜா தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? தாவீது என்ன சொல்கிறார் அப்படின்னா, உமக்கு விரோதமே பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்கிறார். அதாவது என்னென்னா, கடவுளுக்கு விரோதமாக, காடுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்யாதபடி நம்ம டெய்லி படிக்கிற வசனம் என்ன பண்ணுதான், நம்முடைய இருதயத்திலேருந்து கிரியை செய்தான். நம்ம டெய்லி பைபிள் படிக்க நம்ம இருதயத்தில் அந்த வசனம் ஸ்டோர் ஆகுது. அந்த வசனத்தின் மூலமாக என்ன செய்கிறாங்க, ஏசப்பா நம்ம கூட பேசுகிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்கள் மம்மி டாடி உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியான்னு கேட்குறாங்க. அப்போ முடிச்சா திட்டுவாங்களோன்னு பயந்து சொல்லலாம். நமக்கு என்ன தோணும், பேசாட்டு முடிச்சிட்டோன்னு பொய் சொல்லிடலாமான்னு தோணும். ஆனால் நம்ம டெய்லி பைபிள் படிக்க நமக்குள்ளே என்ன செய்வாங்க, ஏசப்பா பேசுவாங்க. நீ பொய் சொல்லக்கூடாது, அது தப்பு, உண்மை உள்ளவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான்னு பைபிளில் சொல்லியிருக்கு, உண்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஏசப்பா நமக்கு கரெக்டான விஷயங்களை உணர்த்துவாங்க. ஸோ அதுதான் பைபிள் எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத நமக்கு சொல்லித்தருது. ஸோ இதுதான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம். பாவத்தை நம்ம பைபிள் மூலமாக மேற்கொள்ளலாம். இது மொதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிசாசை நம்ம மேற்கொள்ளலாம். பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், ஏசப்பா வந்து வனாந்திரத்துக்கு போகிறாங்க. அப்போ வந்து 40 நாள் அவங்க வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது பிசாசு என்ன செய்கிறான்னா, ஒரு 3 விதத்தில் வந்து ஏசப்பா வந்து டெம்ப்ட் பண்ணுறான், சோதிக்கிறான். அப்போது எல்லாமே எல்லாம் வல்ல ஏசப்பாவே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை வச்சு என்ன செய்கிறாங்க, பிசாசை ஜெயிக்கிறாங்க. அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னா, அதாவது கீழே இருக்கிற கல்லை நீங்கள் அப்பங்களாக மாற்றி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா பசியாக இருக்கும்போது இந்த பிசாசு வந்து டெம்ப்ட் பண்ணுறான். அப்போது வந்து ஏசப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை, தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிறப்பான் அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து வசனத்தை சொல்லி, பைபிளில் இருக்க வசனத்தை சொல்லி தான் பிசாசை ஜெயிக்கிறாங்க. இப்போ நம்மளும் என்ன செய்யணும், என்ன ஒரு விஷயம் பிசாசுனால நம்ம சோதிக்கப்படும் போதோ இல்லை எந்த ஒரு டெம்டேஷன் வரும்போது நம்ம அதை ஏசப்பா மாதிரியே நம்ம பைபிளை வச்சு தான் நம்ம ஜெயிக்கணும், வசனத்தை வச்சு தான் நம்ம மேற்கொள்ளணும். இது 2வது. 3வது என்ன அப்படின்னா, கர்த்தரோட வழியில் நம்ம நடக்கிறதுக்காக பைபிள் வந்து யூஸ் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தாவீது ராஜாவோட வாழ்க்கையில் வராத பிரச்சனையே கிடையாது. அவரோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. நம்மளே நிறையா செஷன்ஸ், நம்மளே நிறையா பிளஸ் ப்ரோக்ராம்லேயே படிச்சிருக்கோம். அப்போது அந்த மாதிரி சூழ்நிலைகளில் தாவீது என்ன பண்ணுறாரு, ஆண்டவருடைய வார்த்தை, காடோட வேர்டை சார்ந்து தான் இருக்கிறாரு. அதுதான் அவர் சங்கீதம் 119 அதிகாரத்தில் சொல்கிறாரு, யுவர் வேர்ட் இஸ் a lamp unto my feet and a light to my path அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் தாவீது சொன்ன வசனம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்த வசனத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, அது நீங்கள் ஒரு இருட்டு அறையில், ஒரு டார்க்கான ரூமில் இருக்கிறீங்க, லைட்டே இல்லாத ஒரு ரூமில் இருக்கிறீங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கும்போது என்ன செய்வோம், நம்ம தடுமாறுவோம் இல்லையா, வைக்கலாமா வேணாமா, எதையும் முட்டிடுவோமா, கீழே விழுந்துருவோமா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருப்போம். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே நம்ம யோசிப்போம். இது அந்த ரூமில் லைட் இருக்குது அப்படின்றப்போ நம்ம என்ன செய்வோம், கான்ஃபிடென்ட்டாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம். ஏன்னா வேறு எதுவும் நம்ம பாதையில் இல்லை, கிளியராக இருக்குது அப்படின்னு நம்ம தெரியும் போது கான்ஃபிடென்ட்டாக எடுத்து வைப்போம். அதே மாதிரி தான் தேவனுடைய வசனம், காடோட வசனம் தான் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் லைட்டாக இருக்குது. நம்ம வசனத்தை சார்ந்து படித்து நம்ம போகும்போது, அதில் இருக்க வசனத்தின்படி நம்ம நடந்து போகும்போது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் தைரியமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம எடுத்து வைக்க முடியும். ஸோ அதுதான் கர்த்தருடைய வழி என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பைபிள் உபயோகமாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, 3 பாயிண்ட்ஸ் படித்தோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, வெரி குட், பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பைபிள்
ஹெல்ப் பண்ணுது. 2வது பிசாசை ஜெயிக்கிறதுக்கு. 3வது கர்த்தரோட வழியில் நம்ம நடத்தப்படுறதுக்கு பைபிள் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பைபிளில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா இந்த புக்கில் பைபிளில் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக ஆண்டவருடைய அன்பு, காடோட லவ், ஏசப்பா நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து செஞ்ச காரியம், சிலுவையில் மரிச்சது, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது, இது எல்லாமே என்ன அப்படின்னா பைபிளில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா உலகம் ஆரம்பித்ததுலேருந்து உலகம் முடிகிற வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் என்ன அப்படின்னா பைபிளில் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு புக்கை நம்ம என்ன பண்ண முடியாது, வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான புக் தான் என்ன அப்படின்னா நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோடைய நன்மைகள் எல்லாம் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், டெய்லி பைபிள் படிக்கணும். பைபிள் நம்ம டெய்லி படிக்கும்போது ஏசப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னா அது எல்லாவற்றின்படி நம்ம வாழ்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ என் கூட சேர்ந்து இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் ஒரு டெசிஷன் எடுக்க போகிறீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி பைபிள் வாசிக்க போகிறோம். ஏசப்பா பேசுகிறத நம்ம கேட்க போகிறோம். நம்ம பைபிள் வாசிக்கலைன்னா ஏசப்பா பேசுகிறத நம்ம கேட்காது. ஸோ டெய்லி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பைபிள் வாசிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன் குட்டீஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி டைம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சா? நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பைபிள் வந்து நம்மளை சரியான பாதையில் வழி நடத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படி தானே? இன்னும் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஆப்ஜெக்ட் லெசன் பார்த்துருவோமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரும் இந்த ஆப்ஜெக்ட் லெசன் மூலமாக பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஒரு இருளான ரோட்டில் போகிறோம். இப்போது அந்த ரோட்டில் போகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் கொண்டு போகணும்? என்னெல்லாம் கொண்டு போகணும்? அந்த வழியாக போகும்போது நமக்கு வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு வந்து என்னென்ன இருக்குது, எந்த வழியாக பாதை இருக்குது எதுவுமே தெரியாது. அதனால நம்ம வந்து ஒரு டார்ச் லைட் கொண்டு போனால் அந்த லைட் வச்சு அங்கே என்னென்ன இருக்குது, எந்த இடத்துல பாதை இருக்குன்றது கரெக்டாக நம்ம பார்க்கலாம். ஆமாம், கரெக்ட். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லைஃப் இருளாக இருக்குது, பாவம் நிறைஞ்சதாக இருக்குது. நம்ம இந்த பைபிள் தான் நம்ம லைஃபோட வெளிச்சமாக இருக்குது. நம்ம இந்த பைபிளை வாசிக்க ஏசப்பா நம்ம லைஃப்பில் வெளிச்சத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா நம்ம இருட்டாக இருக்கிற பாதையில் டார்ச் லைட் எப்படி நமக்கு வந்து வெளிச்சம் தரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் வெளிச்சம் தரதுக்கு பைபிள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், the Bible is like this light. It shows the right way. ஸோ குட்டீஸ், என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? The Bible is my guide. இன்னொரு வாட்டி கூட சொல்லலாமா? The Bible is my guide. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆப்ஜெக்ட் லெசனில் என்ன கற்றுக்கிட்டோம்? The Bible is my guide. சூப்பர் தானன்யா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு மெமரி வர்ஸ் படிச்சிடலாமா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு வசனம் தமிழில் படிக்கலாமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119, 105. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மெமரி வேர்ஸை இங்கிலீஷில் படிச்சிடலாமா? யுவர் வேர்ட் இஸ் அ லேம்ப் டு மை ஃபீட் அண்ட் அ லைட் டு மை பாத். Psalm 119 verses 105. ஃப்ரெண்ட்ஸ், மெமரி வர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? மறக்காமல் அந்த மெமரி வர்ஸை மெமரைஸ் பண்ணி வீடியோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போவும் கூட நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு செக்மெண்ட். அது என்ன செக்மெண்ட்? பப்பட் டான்ஸ். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? நன்றி சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேன், என்னை படைத்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேன். ஸ்தோத்தரிப்பேன், நான் ஸ்தோத்தரிப்பேன், எந்த நண்பு தெய்வ இயேசுவையே ஸ்தோத்தரிப்பேன். நான் துதித்திடுவேன். போற்றிடுவேன், நான் போற்றிடுவேன், நாள்தோறும் என்னை பாதுகாக்கும் இயேசுவையே போற்றிடுவேன், நான் போற்றிடுவேன். உயர்த்திடுவேன், நான் உயர்த்திடுவேன்,
நாள்தோறும் இயேசுவின் நாமத்தையே உயர்த்திடுவேன், நான் உயர்த்திடுவேன். ஜிக்கு ஜிக்கு ஜா நாம் எல்லாம் சேர்ந்து பாடுவோம், இயேசுவுக்கு நன்றி சொல்வோம். ஃப்ரெண்ட்ஸ், பப்பட் டான்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள ப்ரோக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்களா? இன்றைக்கி முக்கியமான விஷயம் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? வேதாகமத்தோட தனித்தன்மை பற்றி கற்றுக்கிட்டோம், அப்படி தானே? மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியும் ஆண்டவரோட வார்த்தைகளை விரும்பி வாசிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான குட் நியூஸ் சொல்ல போகிறோம். அது என்ன தெரியுமா தானன்யா? எனக்கு தெரியும். நம்ம ஜயன் ஏஜ் சர்ச்சில் வர ஏப்ரல் 24லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் விபிஎஸ் நடக்க போகுது. ஜாலி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துருங்க. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதே ஹாப்பினஸோட நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களை சந்திக்கிறோம். until then, bye.